இப்போ லாஸ்ட் 2-3 வருஷமாக வந்து தமிழ்நாடுவோட அண்டர் 16 அண்ட் அண்டர் 19 டீம்ஸில் டிஸ்ட்ரிக்டில் எத்தனை பேர் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு யாருக்காவது தெரியுமா? அண்டர் 16 அண்டர் 19 டீம்ஸில் பாதி கூட இல்லை 11 பேர் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து 15 பேர் ஸ்குவாடில். இப்போ எல்லா டேலண்ட்டுமே டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் வராங்கங்கிறது சொல்கிறது ஈஸி. பட் பசியோடு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இங்கேருந்து தான் வராங்கன்னு சொல்கிறதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. சிட்டியில் இருக்கிற பசங்களுக்கு நிறைய வேலை இருக்கலாம், பட் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பசங்களுக்கு ஜாஸ்தி ஹங்கர் இருக்குது. So I really wish to see a lot of cricketers from district coming through. எல்லாரும் மேலே போயிட முடியுமா? இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருமே இந்தியாவுக்கு விளையாடுவீங்களா, தமிழ்நாடுக்கு விளையாடுவீங்களான்னு கேட்டால் தி ஆன்சர் இஸ் நோ. பட் ஆனால் இந்த விளையாட்டு மூலமாக நீங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக கற்றுக்கலாம். ஸோ மேக் ஷுர் யூ ப்ளே வித் பேஷன் அண்ட் ஹாவ் அட்மோஸ்ட் எக்ஸைட்மெண்ட் when you are playing the game. திருப்பி சொல்கிறேன், இந்த ஆர்வத்தோடு விளையாடுங்க. இது உங்கள் கேம் உங்களை ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகலனாலும் உங்களுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும். வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒன்று சாதிக்கிறதுக்கு கண்டிப்பாக இது ஒரு தூண்டுகோல். போலராக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிறைய பேட்டிங் ஆடுங்க. அண்ட் நெட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா பாலை கீழே வைக்கக்கூடாது. ஒரு வாரத்தில் 7 நாள் அப்படின்னா 8 நாள் போலிங் போடணும். உங்களுக்கு என்ன இந்த மாதிரி பிடிச்ச? கிரிக்கெட் ஆடுவேன், முடிச்சிட்டேன்னா பார்ப்பேன், பார்த்து போர் அடிச்சேன்னா பழைய மேட்சை பார்த்து அனலைஸ் பண்ணுவேன், எழுதி வைப்பேன் நோட்ஸ். ஸோ அது வந்து ஒரு காதல் அது ஆக்சுவலாக. ஸோ அது இருந்துச்சுன்னா வந்து டெஃபினட்டாக நீ மேலே வரலாம். எங்கள் பக்கத்து வீட்டில் கிரிக்கெட் விளையாடுவோம். அவங்க வீட்டில் இந்த பக்கம் கண்ணாடி. ஸோ ஆஃப் சைடில் தான் ஃபுல்லாக ரன்னு. சரியா? அண்டராம் போடும்போது என்ன பண்ணுவாங்க, காலை பிடிச்சி போடுவாங்க. ஸோ ஒய்டு விடுற பழக்கமே இப்படி தானே, அந்த பக்கம் தாண்டி ஸோ அந்த மாதிரி விட்டு பழகிடுச்சு. அவன் பால் போட்டவொடனே விட்டான், அவ்வளோதான். அவன் போட்டான், நான் விட்டேன், அவ்வளோதான். யோசிக்கலாம் இல்லை. ஸோ அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், கிரிக்கெட் வந்து இங்கே கற்றுக்கிறதோ இல்லை கோச் சொல்லி கொடுக்குறதோ மட்டும் கிடையாது. It is a self-taught sport.